ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பர்கர் பன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சாஃப்டான பர்கர் பன்னு சுலபமாகவே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன் செய்யறதுக்காக 3/4 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்துருங்க. இந்த பால் அதிக சூடாக இருக்கக்கூடாது. கை வச்சு பார்த்தா வெது வெதுப்பாக இருந்தாவே போதும். அதிக சூடாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஈஸ்ட் எல்லாமே சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இது போல் நுரையாக வந்துடும் பால்லாம். இப்போது பன்னுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு மாவும் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. ஒருவேளை பால் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பாலையும் மாவையும் இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம 100 கிராம் அளவு அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் பட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. சேர்த்துட்டு இது கை வச்சு 20 நிமிஷம் போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பன் சாஃப்டாக வரும். ஒருவேளை லைட்டாக கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளோட பன்னெல்லாம் கொஞ்சம் வேகாமல் கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் சாப்பிடவே நல்லா இருக்காது. அதனால் அழுத்தி 20 நிமிஷம் போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் பிசைஞ்சதுக்கப்புறம் பவுலில் கொஞ்சமாக பட்டர் போட்டு இது போல் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட மாவு டபுளாகி வரும் பொழுது எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் பட்டர் போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இது போல் மாவை வச்சுட்டு மேலே கொஞ்சம் பட்டர் இது போல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சு 2 மணி நேரம் போல் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற பகுதியில் வச்சுருங்க. மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு எல்லாம் டபுளாகி வந்திருக்கு. கை வச்சு பார்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு சாப்பிங் போர்டு அல்லது சப்பாத்தி கட்டை இல்லை கவுண்டர் டாப் எது வேணுனாலும் இருக்கலாம். அதில் எடுத்து வச்சுட்டு இது போல் நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பன்னை கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பர்கர் பன் செய்ய போகிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் தான் பர்கர் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற மாவுலேருந்து 5 பர்கர் பன் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இட்லி தட்டில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இட்லி தட்டை கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இது போல் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதில் 5 மாவையும் இது போல் வச்சுக்கலாம். மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக பால் எடுத்து இது போல் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. பாலை ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் இந்த மாவு மேலே இது போல் தூவி விட்டுக்கோங்க. பர்கர் பண்ணுனாவே எள்ளெல்லாம் மேலே தூவி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நம்மளும் இது போல் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இது போல் வச்சுட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மாவு எல்லாம் டபுளாகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி பன்னை குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம்.
அதுக்கு குக்கரில் 1/4 இன்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பன்னோட மாவை உள்ளே வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு வச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடியில் எல்லாம் கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பன் எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம பன்னை எடுத்து வச்சாச்சு. பன்னு சூடாக இருக்கும் பொழுதே பன்னு மேலே பட்டரை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது நம்மளோட பன்னு வறண்டு போகாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக பவுலில் கொஞ்சமாக பட்டரை உருகி எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து இது போல் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளோட பர்கர் பன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளோட சாஃப்டான பர்கர் பன் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பர்கர் பன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.